குரு கட்டளையிட்டால் எதையும் செய். குருவின் சொல்லை பிரசாதமாக ஏற்றுச் செயல்படுவதே சீடனின் தர்மம். பிரம்மச்சரியம் என்கிற படியை மீண்டும் உண்டாக்க வேண்டும். அதன் விதிகளை காலத்திற்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும். ஏழை எளியவர்களை சாட்சாத் நாராயணனாக கண்டு நாராயண சேவை என்ற ரீதியில் உணவளிக்க வேண்டும். முதலில் அன்னதானம், பிறகு வித்யாதானம், அடுத்தது மிக உயர்ந்த தானமாகிய ஞானதானம். இம்மூன்றையும் மடம் செய்ய வேண்டும். உயிர்களை சிவபெருமானாகக் கண்டு சேவை செய்யும் இயல்பு பிரம்மச்சாரிகளின் மனத்தை தூய்மைப்படுத்தி பிரம்ம ஞானத்தை தரும். நல்லதை செய்பவன் ஒருபோதும் துன்பப்பட மாட்டான். எல்லோரிடமும் ஞானம், சக்தி, பக்தி முழுமையாக உள்ளது. மனத்திரை நீக்கப்பட்டால் சக்தியின் முழுமையான வெளிப்பாடு உடனே நிகழும். அத்வைதத்தின் உண்மையை நடைமுறை வாழ்க்கையில் நிரூபித்து காட்ட வேண்டும். அதுவே செயல்முறை மதம். ஆன்ம அனுபூதி பெற்று நீ மட்டும் முக்தி அடைவதில் பயனில்லை. உலகையும் உடன் அழைத்துச் செல்ல வேண்டும். உலகில் உள்ள உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்தையுமே உன் ஆன்மாவாக உணர்வதே செயல்முறை வேதாந்தம். பிரம்மம் ஒன்றுதான் உண்மை. அஞ்ஞானம் நீக்கப்பட்ட அந்தக் கணமே நிலையான பிரம்ம அனுபூதி கைவரப்பெறுகிறது.